இயற்றியவரோட பெயர் எதுலையும் குறிப்பிடலை. ஆனால் அவர் வள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்னால அவருக்கு மரியாதை சேர்க்கும் விதமாக திருவள்ளுவர்னு பெயர் வச்சோம். 18 சித்தர்களில் திருவள்ளுவரும் ஒருத்தர். தமிழ் நரேஷனில் உயரிய எழுத்து தான் 7. 133 அதிகாரம், 1330 குறள், எதை கூட்டினாலும் 7 வரும். ஒவ்வொரு குறளும் 7 சொற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டிட்டா முதல்ல அத்தியாவசிய தேவைகளை வாங்கிட்டு தான் மற்ற பொருள்கள்லாம் வாங்குவோம். அதே மாதிரி தான் உலகத்தில் பிறக்கிற குழந்தை முதல்ல நல்லது கெட்டது தெரிஞ்சு அறத்தை கடைபிடிக்கணும், அறத்துப்பால். அதுக்கப்புறம் தன்னோட இளம் வயதில் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாக்க பொருள் சேர்க்கணும், பொருள்பால். பின்னர் தன்னோட இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகும்போது காமத்துப்பால். முதல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தான் இப்படி ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி தான் அறத்துப்பாலில் ஒழுக்கம்னா என்ன, எப்படி அறத்தோடு இருக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஊழ்னு ஒரு அதிகாரம் வரும். ஊழ்னா தலைவிதின்னு அர்த்தம், இப்படித்தான் இருக்கும்னு அர்த்தம். பொருள்பாலில் நீ எப்படி பொருள் சம்பாதிக்கணும், யாரோட நட்பு வச்சுக்கணும், அரசியல்னா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் கயமைன்னு ஒரு அதிகாரம் வரும். கயவர்னா இந்த உலகத்தில் இறக்க குணம் இல்லாமல் மற்ற மக்களை கெடுத்து வாழும் கேடு கட்டவர்கள்னு அர்த்தம். காமத்துப்பால்லையும் கடைசியில் சண்டையை பற்றின ஊடல் வகைன்னு ஒரு அதிகாரம் வரும். தமிழில் முதல் எழுத்து அ, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சு தமிழோட கடைசி எழுத்து இன். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெருன்னு இன்னில் முடிச்சிருப்பாரு. இப்போ தெரியுதா ஏன் வள்ளுவர் இந்த 2 குறளையும் முதலும் கடைசியுமா வச்சு நமக்கு திருக்குறள்னு ஒரு அற்புதமான நூலை கொடுத்துருக்காருன்னு.